நீங்கள் பார்த்துருக்கு டான் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மிட்சுபிஷி கோல்ட் ஏர் இன்டேக் சிஸ்டம். இதை வந்து நம்ம கஸ்டமேடாக பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் தான் பார்க்குறது இதோட சைல்டு பார்ட்ஸ். அதாவது இதை கஸ்டமேடாக பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட்ஸ் தான். 304 ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட்ஸ். ஓகேங்களா? இதான் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுறது. ஜஸ்ட்டு நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 304 ஃபார் வெயிட் ரிடக்ஷனுக்கு. ஏர் ஃபில்டரும் பார்த்திங்கன்னா 100% காட்டன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏர் சக்ஸன் நல்லாயிருக்கும். இதான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டு நம்ம கஸ்டமேடாக பண்ணது. இப்போ கோல்ட் ஏர் இன்டேக் சிஸ்டம்னால் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஹீட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு உராய்வுத்தன்மை இருக்கும். ஒரு காற்று வந்து நீங்கள் வெளியே இருந்து வர காற்று இன்ஜினுக்குள்ளே போகிற மாதிரி இந்த மேனிஃபோல்ட் அட்மாஸ்பியர் ஏடிஎம்லேருந்து போகிறதுக்கு அந்த ஏர் ஃபில்ட்ரு இதில் போகிற மூலிமா ரெசிஸ்டன்ஸ் இருக்க என்ன ஆகுனா இன்ஜினுக்குள்ளே போகிற ஏரும் வந்து கம்மியான குவான்டிட்டிகளில் போகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உராய்வு காற்று அங்கங்கே தட்டி போகிறதுனால என்ன ஆகுனா அந்த மேனிஃபோல்டுக்குள்ளே ஹீட்டு டெவலப் ஆகும். அந்தமாரி போகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வரும் எஃபிஷியன்சி மூலமா. இப்போ இந்தமாரி பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு இந்தமாதிரி பெரிய ஏர் ஃபில்டர் வச்சுருக்கனால அதிகமான அமௌண்ட் வந்து ஏர் வந்து உள்ளே இழுக்கப்படும். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஓகேங்களா? அதனால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா இது என்னோடய வாட்ஸ்அப் பேஜ் தான். நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.